சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? "இன்னைக்கு சமைக்கவே வேண்டாம்மா, வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்னைக்கு நடந்தது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சமைக்க சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு சார் ஒருத்தவங்க கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்களும் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணிட்டு, மதியம் எங்களுக்கு லஞ்ச் வந்து யுனிவர்சிட்டியிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நைட்டு டின்னருக்கு நம்ம எல்லாரும் வெளியில போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்ப காலையில மட்டும் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணான்னா, நம்ம மதியத்துக்கு எதுவுமே சமைக்க மாட்டோம். எதையாச்சும் வச்சு ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு, நானும் பசங்களும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் போல வெளியில போயிருந்தோம். இன்னொரு ப்ரொஃபஸரும் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்களுமே. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நல்லா இருந்தது இன்னைக்கு சாப்பாடு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். நாங்கலாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போனோம்னு வைங்களேன், சாப்பாடு நல்லா இருக்கிற மாரியே தெரியாது. நல்லா இல்லல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா இந்த ஹோட்டல் போறது, என்ன ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படின்றதே சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு கூட்டா போய் சூப்பரா நெறைய எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு என்னமோ சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல மெமரியாவும் இருந்தது.